ஹாய், திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். மக்களுக்கு சட்டத்தை வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். சட்டம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அடிப்படையானது. நம்ம சட்டம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம வீடியோவை வந்து நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் ஒரு முழு வடிவம், சட்டத்தின் வடிவம் தெரியும். அதை பாதியாக பார்த்துட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அதோட முழுமை வந்து உங்களுக்கு புரியாது, சட்டமே புரியாமல் இருக்கும். மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாஸ் குரூப்ஸை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஜீவனாம்சம் தொடர்புடைய சட்டங்கள் வந்து என்ன அப்படின்னும், ஜீவனாம்சத்தை எப்படி வந்து நீதிமன்றத்தில் வந்து தவிர்க்க வாய்ப்பு இருக்கிறது, எந்தெந்த கிரவுண்ட்ஸில் நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் வாதாடலாம், அதை எப்படி தடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நாட்டில் வந்து ஜீவனாம்சம் தொடர்பான சட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிலேட்டட் ஆக்டும் வந்து சேர்ந்து வரும். 1973ஆம் ஆண்டு குற்ற விளைவியல் நடைமுறை சட்டத்து பிரிவு வந்து 125 இது ஒன்று. அடுத்தது இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் 1956 பிரிவு வந்து 18. இந்து திருமண சட்டம் 1955 பிரிவு 25. சிறப்பு திருமண சட்டம் 1954 பிரிவு 37. இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டத்தில் பிரிவு 23. இதெல்லாம் வந்து இந்த ஜீவனாம்சம் சம்மந்தமான ரிலேட்டட் சட்டங்கள், செக்ஷன்ஸ் என்ன. இப்போ வந்து ஜீவனாம்சை தவிர்ப்பது எப்படி, நீதிமன்றத்தில் எப்படி வந்து வழக்கை எதிர்கொள்வது, எப்படி வந்து எதை வைத்து எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கலாம். மனைவி கணவனை விட்டு மற்றொருவருடன் வாழ்ந்தால் வந்து அது ஒரு குற்றம். அது மூலமாக வந்து அப்படி இருக்கும் மனைவி வந்து ஜீவனாம்சத்தை பெற முடியாது. ஒன்று, அதாவது மனைவி வந்து வேறு ஒருவருடன் உறவு வைத்திருக்கிறார், தகாத உறவு, தவறான உறவு வைத்திருக்கிறார் என்பது தெரிய வந்தால் வந்து அதன் அடிப்படையில் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஜீவனாம்ச தொகையை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதாவது கணவருக்கு அந்த பெண் துரோகம் செய்கிறார் என்பதன் அடிப்படையில் அது நிரூபிக்கப்பட்டால், நீங்கள் கோர்ட்டில் வந்து அதை நிரூபிக்கணும், கணவன் ஜீவனாம்சம் கொடுப்பதை தவிர்க்கலாம் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில். துரோகம் எதிர் பங்குதாரருக்கு ஒரு நன்மையை வழங்குகிறது. எனவே கணவன் தனது மனைவி தன்னை ஏமாற்றுகிறாள் என்று நிரூபிக்க முடிந்தால் ஜீவனாம்சம் கொடுக்க மறுக்க அவருக்கு உரிமை உண்டு. இருப்பினும் பார்த்தீங்கன்னா வேறொருவருடன் தொடர்பில் இருப்பதை நிரூபிப்பது எளிதான காரியம் கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சொல்கிறோம். ஏனெனில் அதற்கு உண்மையான ஆதாரங்கள் தேவை, பல சாட்சிகள் தேவை, புகைப்படங்கள், வீடியோக்கள் மற்றும் பிற குற்றச்சாட்டுகளும் ஆதாரங்களும் தேவை. எவிடன்ஸ், விட்னஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் நிரூபிக்க முடிந்தால் நீங்கள் வந்து ஜீவனாம்சத்தை தவிர்த்து விடலாம். ஒன்று. ரெண்டாவது, கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை நடத்தி விடுவது அப்படிங்கிற தலைப்பில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மனைவிக்கு செலுத்தும் ஜீவனாம்ச தொகையானது நீதிமன்றத்தால் கணவனுக்கு விதிக்கப்பட்ட உத்தரவாகும். ஜீவனாம்ச தொகையை தொடர்ந்து அதிகப்படுத்தாமல் இருக்கவும், உங்கள் மன உளைச்சல் வந்து சரி செய்யவும் வந்து திருமண வாழ்க்கையிலிருந்து விவாகரத்து பெற்ற பிறகு எவ்வளவு சீக்கிரம் அடுத்த திருமணம் வந்து உறவில் உங்கள் வாழ்க்கையை நகர்த்தும் போது அதிகப்படியான ஜீவனாம்சத்தை தொடர்ந்து நீங்கள் வழங்குவதிலிருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது முதல் மனைவிக்கு கொடுக்கும் ஜீவனாம்சத்தை அதிகப்படுத்தி கேட்கும் பொழுது அதிகப்படுத்தி கேட்பதிலிருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் மறுமணம் செய்து கொண்டால். கடந்த உங்கள் திருமண வாழ்க்கை திரும்பவும் தொடராது
என்று நீங்கள் நினைத்தால் விரைவில் அதை விட்டுவிடுவது பற்றி சிந்தியுங்கள். அதை மேலும் நீட்டிப்பது கூடுதல் மன உளைச்சல் மற்றும் நீண்டகால ஜீவனாம்சம் கொடுப்பனவைகளின் விளைவுகளில் ஏற்படுத்தும். அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா, மனைவி நன்றாக சம்பாதித்தால் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்க்கலாம். கணவனை விட மனைவி கணிசமாக அதிகமாக சம்பாதித்தால் ஒப்பந்தத்தின் ஜீவனாம்சம் பகுதியை தள்ளுபடி செய்யலாம். இருப்பினும் நீதிமன்றத்தின் விருப்புரிமை தேவை, அதாவது டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த கோர்ட். நீதிமன்றம் முடிவெடுப்பதை சாட்சியங்கள் வாதங்களை பொறுத்து நீதிமன்றங்கள் முடிவெடுக்கும். இந்த விஷயத்தில் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸையும் வச்சு முடிவெடுக்கும். மனைவி மற்றும் கணவன் இருவரின் சொத்து மற்றும் வருமானத்தை நீதிமன்றம் ஆய்வு செய்து அதற்குண்டான உத்தரவை பிறப்பிக்கும். நீதிமன்றம் மாறுபட்ட கண்டறிந்தால் அல்லது தம்பதியினர் தங்கள் திருமணம் முழுவதும் அனுபவித்த அதே வாழ்க்கை தரத்தை மனைவியால் பராமரிக்க முடியும் என்று நம்பினால் நீதிமன்றம் நிலைமையை ஆராய்ந்து ஜீவனாம்சத்தை தவிர்க்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து, அவர்களுக்கு அது தேவையில்லை என்று நீங்கள் நிரூபித்திருந்தால் அப்படிங்கிற தலைப்பு சில வாழ்க்கை துணைவர்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தை பேணுவதற்கு நிதி தேவைப்படாவிட்டாலும் பழிவாங்கும் நோக்கத்திற்காகவும் ஜீவனாம்சம் தொகையை கோருவார்கள் நீதிமன்றத்தில். இதில் பொதுவாக பழிவாங்கும் நடவடிக்கைகள் இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் அதிகமாக தென்படும். உங்களது மனைவியிடம் தேவையான பணம் இருந்தாலும் வருமானங்கள் இருந்தாலும் அதை மறைத்துவிட்டு ஜீவனாம்ச வழக்கை பயன்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி பார்ப்பார்கள், கஷ்டப்படுத்துவார்கள். இந்த ஜீவனாம்ச வழக்கை உங்கள் மனைவி பயன்படுத்தலாம். இதன் மூலமாக இதை வைத்து அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதால் ஜீவனாம்ச வழக்குகள் என்று வந்தால் உங்கள் மனைவியின் சொத்துக்களை, அதன் வருமானங்கள், அவரது சுய சம்பாத்தியம் இப்படி எல்லாத்தையுமே நீங்களும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஜீவனாம்ச வழக்கை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யலாம். அதாவது அவருடைய சொத்து மதிப்பு இவ்வளோ இருக்குது, அவர் இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, நான் அதை விட குறைந்து தான் இருக்கிறேன், நான் அவருக்கு இணையாக இல்லை, அவர் அவருடைய ஸ்டேட்டஸில் இன்னும் வாழ்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் நீதிமன்றத்தில் நம்பும்படியாக நீங்கள் வாதிட்டு அதுக்கு உண்டான சாட்சியங்களை சமர்ப்பிக்க வேண்டும். உங்களது மனைவியிடம் இருக்கும் சொத்துக்கள் மற்றும் சம்பாத்தியத்தில் மூலம் போதிய பராமரிப்பை அவர் பெறுவார்கள் என்பதை நீதிமன்றத்தில் நிரூபித்தால் அவருக்கு ஜீவனாம்ச தொகை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஜீவனாம்ச தொகை தேவையில்லாத போதும் உங்களிடமிருந்து ஜீவனாம்சம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீதிமன்றம் சில வழக்குகளில் குறிப்பிட்டிருக்கிறது. அடுத்து, உங்களுக்கு உடல்நல குறைபாடுகள் இருந்தால் வாழ்க்கை துணவர் தனது சொந்த வாழ்க்கையில் தன்னை பராமரித்து கொள்ள தகுதியற்றவராக இருக்கும்போது, அதாவது அவர் ஊனமுற்றவராக இருக்கும்போது அல்லது கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, அவர் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய சுய வாழ்க்கையை தன்னை தானே பராமரித்து கொள்ள இயலாதவராக அவர் இருக்கிறார். அந்த காரணத்தால் அவருடைய வருமானம் அவரை பேணுவதற்கு, அவரை பராமரிப்பதற்கு பற்றாக்குறையாக இருக்கும் பட்சத்தில் அவர் ஜீவனாம்சம் செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது நீதிமன்றத்தால். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்க உத்தரவிட நீதிமன்றத்திற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது.
உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றவும். அது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத உள்ளடக்கத்தை பார்க்கலாம். உங்கள் விவாகரத்து காரணமாக நீங்கள் ஏற்கனவே சில குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் அதிக வருமானம் பெறும் வாழ்க்கை துணைக்கு ஜீவனாம்சம் கொடுப்பது அசாதாரணமானது. எனவே உங்கள் மாதாந்திர தேவைக்கு எவ்வளவு பணம் தேவை என்பதை பற்றி சிந்திக்க இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் உங்கள் மனைவியை விட அதிகமாக சம்பாதித்தால் நீங்கள் நிச்சயமாக ஜீவனாம்சம் செலுத்த வேண்டி இருக்கும். இந்த நிதி பிணைப்பை தவிர்க்க உங்கள் வாழ்க்கை தரத்தை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதிகப்படியான செலவுகளை குறையுங்கள். வருமானத்தை குறைவாக காட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் ஒன்று. சம்பளத்தை குறைத்து சிக்கனமான வாழ்வது மிக அவசியம். இந்த சூழ்நிலையில் உங்கள் வழியை நீங்கள் கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது மிக முக்கியமானது. நண்பர்கள் மற்றும் நிதி நிபுணர்களின் ஆலோசனை மற்றும் உதவியின் மூலம் ஜீவனாம்சம் தலைவலியை நீங்கள் தவிர்க்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் மனைவி புதிய துணையுடன் வாழ ஆரம்பித்து இருந்தால், அதாவது டைவர்ஸ் ஆன பின்னாடியும் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது தான் உண்மையான ஒரு விஷயம். ஆனால் உங்கள் மனைவி புதிய துணைவனுடன் வாழ ஆரம்பித்தால் என்ன அப்படிங்கிறது, உங்களது முன்னாள் வாழ்க்கை துணை ஒரு புதிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டால் அல்லது ஒரு புதிய நபரோடு உறவை ஏற்படுத்தி கொண்டால் அவருக்கு ஜீவனாம்ச தொகை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த தகவல் உங்களுடைய விவாகரத்து ஆணையில் அச்சிடப்பட்டிருக்கும். அதை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னாள் மனைவி புதிய துணையுடன் வாழ ஆரம்பித்திருந்தால் அதை நிரூபிப்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவரே ஒத்துக்கொள்ளும் வரை இந்த மாதிரியான காரணங்களை நாம் நீதிமன்றத்தில் நிரூபிப்பது மிக மிக கடினம். அதற்கு அவசியமான சாட்சியங்கள் தேவைப்படும். இல்லாத போனால் நீதிமன்றத்தில் இதை நிரூபிக்க முடியாமல் போகலாம். அதாவது கல்யாணம் டைவர்ஸ் ஆன பிறகு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு திருமணம் உங்கள் மனைவி செய்து கொண்டார்கள் என்றால், நீங்கள் அந்த திருமணத்தினுடைய புகைப்படம் இருந்தால், திருமணத்தினுடைய பத்திரிகை இருந்தால், அல்லது அதை உங்கள் செய்த மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை தாக்கல் பண்ணலாம். ஆனால் திருமணம் செய்யாமல் உறவு கொண்டால் அந்த உறவை நீங்கள் நீதிமன்றத்தில் தெரிவிப்பது மிகவும் கடினமானது. அதை நீங்கள் தான் முதல் பாயிண்டாக அதை தான் நம்ம பார்த்தோம். ஜீவனாம்சம் கொடுப்பதற்கு பதிலாக உங்கள் வேலையை விட்டு வெளியேறுவது அல்லது வேறு அதாவது முடிவுகளை எடுப்பது போன்றவை உங்களை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் எடுத்து கொண்டு செல்லும். இந்த மாதிரி ஆபத்தான முடிவுகளை எடுக்கும் முன் கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். அதற்கு சரியான ஆலோசனையை நீங்கள் பெறுவது அவசியமானது. நாம் ஜீவனாம்சத்தை எப்படி நீதிமன்றத்தில் எதிர்கொள்வது, ஜீவனாம்சத்தை கொடுப்பதை எப்படி குறைப்பது என்று நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தோம். ஜீவனாம்சம் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஜீவனாம்சம் என்பது நாம் சொன்னபடி டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கும் பொழுதும் டைவர்ஸ் ஆன பிறகும் அவருக்கு கல்யாணம் ஆகும் வரை நீங்கள் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவல். நம்ம லீகல் அப்டேட்ஸ், வேல்யூ அப்டேட்ஸ், லீகல் எக்ஸ்க்ளூசிவ் எஜுகேட் பண்ணுறோம் மக்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. மிக்க நன்றி, வணக்கம்.